நேபாளத்தை உலுக்கிய அந்த ஹிமாலயன் சுனாமி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்கும் எல்லா நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக மாறியிருக்கு. குறிப்பாக இந்தியா உட்பட பல நாடுகள் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா அவங்க நாட்டிலையும் இதே மாதிரியான பாதிப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை பகிர்ந்திருக்கிறார்கள். இன்னும் 3 தினங்களில் அடுத்ததாக ஒரு ஆறு உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது நடந்துச்சுன்னா மீண்டும் ஒரு பெரிய ஆபத்து நேபாளத்துக்கு மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் காத்திருப்பதாகவும், அதை எப்படி சரிப்படுத்தலாம், அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் என்ன, அதை ஸ்டடி பண்ணுறதுக்காக என்ஜினியர்ஸை இப்போ சீனா அனுப்பியிருக்காங்க என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி டீட்டெயில்டான காணொளி நம்ம தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு பார்த்துருங்க. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஈரான் இந்த யுத்தத்தினுடைய இறுதி கட்டம் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி பல நாடுகள் ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக கத்தார் உட்பட பல நாடுகள் தான். அப்போது இன்றைக்கி ஈரான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பல நாடுகள் கூட நாங்கள் கசப்பான சில அனுபவங்களை இப்போ பகிர்ந்திருக்கிறோம், ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு போருக்கு முன்னாடி எப்படி நாங்கள் சகோதரத்துவமாக இருந்தோமோ அதே மாதிரி இருக்க விரும்புகிறோம். எந்த நாடு எங்களை அழைப்பதற்கு கொடுத்தாலும் சரி, நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் மேற்குலக நாடுகளில் இப்போ இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு அப்படிங்கிறது அரபுலக நாடுகளில் அறவே இல்லாமல் இருந்துச்சு. சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் இருந்துச்சு. ஆனால் மேற்குலக நாடுகள் மாதிரி அவ்வளோ பெரிய தீவிரத்தன்மையான ஒரு போட்டி பொறாமை இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே, கொஞ்சம் வருடங்களாகவே அரபுலக நாடுகளிடையே போட்டி பொறாமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கடைசியாக அமெரிக்கா ஈரான் யுத்தம் தொடங்கின பிறகு அமெரிக்காவுக்கு ஆதரவான அரபுலக நாடுகள், ஈரானுக்கு எதிரான அரபுலக நாடுகள் அப்படின்னு சொல்லி 2 உலகத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அது இப்போ மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. பட் அதற்கான முழுமையான விடை காலம்தான் நமக்கு தர வேண்டும். ரஷ்யாவினுடைய ஒரு சர்வீஸ்மேன் சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் அவருடைய காரை டிரைவ் பண்ணுறதுக்காக இருக்கும்போது அந்த கார் திடீர்னு வெடித்து செதறுது. அதில் அவர் இறந்து விட்டார். சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லும்போதே முக்கியமான இடம். அந்த நகரத்துக்குள்ளே அவருடைய காரில் யார் பாம்பு வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதே மாதிரி இராணுவ வீரர்கள் நிறைய பேர், ரஷ்யாவினுடைய முக்கியமான அதிகாரிகள் நிறைய பேர் இதே மாதிரி எய்தர் தற்கொலை பண்ணி அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு வெடி விபத்தில் இறந்து விடுகிறார்கள். அதுக்கு பின்னணியில் உக்ரைன் இருக்காங்களா, இல்லை ரஷ்யாவே இன்டர்னலாக இருக்கக்கூடிய நபர்களை வைத்து சோழியை முடிச்சிடறாங்களான்னு தெரியல. நம்ம ஊர் மாதிரி அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஆகவோ இல்லாட்டி அடுத்த கட்ட விசாரணையாகவோ இதெல்லாம் வருமானு கேட்டால் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாவல்னி அவர்கள் இறந்ததுக்கே அதன் பிறகு சில பிரச்சனைகள் மட்டும்தான் எழுப்பப்பட்டது. அதுவும் வேறு நாடுகள் தான் எழுப்பப்பட்டதை தவிர ரஷ்யாவில் பெருசாக பாதிப்புகள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கெராஜ். இந்த கெராஜ் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், சைபர் ட்ரக் நிற்கிதுங்க. டெஸ்லாக்க சைபர் ட்ரக் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது, என்னப்பா இந்தியாவினுடைய கலர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோலம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்ட்டை சைபர் ட்ரக் முழுவதுமாகவே வினைலில் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒட்டி வச்சுருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. கத்தாரினுடைய பிரைம் மினிஸ்டர் நான் சொன்ன மாதிரி ஈரானுடைய அர்கச்சி அவர்களை சந்தித்திருக்கிறார். 2 நாடுகளுடைய உறவு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பது எப்படி, அதன் பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி உதவி செய்ய வேண்டும், 2 நாடுகளுக்கு இடையே நல்லுறவு அப்படிங்கிறத மேம்படுத்துவதற்கான வழிகள் என்ன, இதை பற்றியான டிஸ்கஷனில் 2 நாடுகளும் ஈடுபட்டு வருகிறார்கள். யூகே மிலிட்ரிக்கு கடைசி வார்னிங்கை கொடுத்துருக்காங்க ரஷ்யா. காரணம் இருக்குது. உக்ரைனுடைய ட்ரோன்ஸாக இருக்கட்டும், உக்ரைனுக்கு தேவையான மிசைல்ஸாக இருக்கட்டும், இப்போ யூகேலேருந்துலாம் பெரிய அளவில் உதவிகள் கிடைச்சிட்ருக்கு. குறிப்பாக அடுத்ததாக உக்ரைனுக்கான மிசைல்ஸை வாங்குவதற்கான ஒரு பெரிய ஃபண்டை யூகே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இது எல்லாமே என் நாட்டுக்கு எதிராக தான் அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். எனவே யூகே மிலிட்ரிக்கு நான் பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறேன். இதுக்கு மேலே நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் ரஷ்யாவினுடைய நேரடி எதிரியாக யூகே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரம் அமெரிக்கா என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் மிசைல் எல்லாம் இப்போது மேற்குலக நாடுகள், அதாவது குறிப்பாக இந்த யூகே, பிரான்ஸ் மாதிரியான நாடுகள் இருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து மிடில் ஈஸ்டில் கூட நிப்பாட்டி வச்சுருக்காங்களாம். இது இந்த மேற்குலக நாடுகளிடையே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒருவேளை நேட்டோ நாடுகளுக்கு எதிராக, மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா அட்டாக்கை ஏற்படுத்தினார்கள் என்றால் அதை தடுப்பதற்கான தடுப்பு மிசைல்ஸ், அந்த கேப் அங்கே ரொம்ப பெரிய அளவில் ஃபீல் பண்ணுறதுனால அவங்களுடைய நாடுகளுக்கு இதனால் பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் அமெரிக்காட்ட சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறார். இல்லை எக்காரணம் கொண்டும் ரஷ்யா நேட்டோவை நான் ஆட்சியில் இருக்கும் வரை தாக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ புட்டின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் அங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க.
புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் மேற்குலக நாடுகளை இல்லாட்டி நேட்டோ நாடுகளை தாக்க மாட்டார் அப்படின்னா அவருடைய ஆட்சி போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ மேற்குலக நாடுகளில் கேள்வியாக மாறி நிற்கிறது. மோல்டோவாவினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் எங்கள் வான்பரப்பில் வந்ததாகவும் குறிப்பாக அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் டேயை சீர்குலைப்பதற்காக தான் அந்த ட்ரோன் வந்ததாகவும் மோல்டோவாவினுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு பெரும் குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். கனடாவினுடைய கல்ச்சரை திசை திருப்புவதற்காகவும் அந்த கல்ச்சர் சரியில்லை அப்படிங்கிறத டிஃபைம் பண்ணுறதுக்காகவே அமெரிக்கா சில கட்டுப்பாடுகளை கனடா மீது விதித்திருந்தது. அதன் பிறகுதான் கனடா அமெரிக்காவினுடைய உறவில் விரிசல் ஏற்பட்டது. இதை பற்றி நம்ம தமிழ் பட்சத்தில் காணொலி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அதிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அமெரிக்கா. கனடாவினுடைய கல்ச்சரில் நான் கை வைக்க மாட்டேன், அவங்க ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் படிக்கிறதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, அதன் பிறகு ட்ரேட் டாக் அப்படிங்கிறத நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால அமெரிக்கா கனடா 2 நாடுகளுக்கு இடையே மீண்டும் ட்ரேட் டாக் அப்படிங்கிறது வரப்போகுது. நஜ்மா அமீனி இன்னைக்கு ஈரான் ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய அளவில் டாக்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் இந்த நஜ்மா அமீனி. ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், பட் அவங்களுக்கு எதிராக அங்கே வழக்குகள் தொடரப்பட்டு 12 வருடங்கள் அவங்க சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவை இப்போது ஈரான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை இதே ஈரான் அவங்க சரியாக அவங்களுடைய தலைத்துணியை போடலை அப்படிங்கிறதுனால அடித்து துன்புறுத்தி அவங்கள கொலை செஞ்சாங்க. அதுவே பெரிய ஒரு தாக்கத்தை ஈரானுடைய அரசியலை ஏற்படுத்திச்சு. இப்போ மறுபடியும் இன்னொரு பெண் நஜிமா அமீனி அப்படிங்கிறவங்களுக்காக நிறைய நபர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஏஐ சைபர் த்ரெட்ஸ் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நிறுவனங்கள் ஏஐ சைபர் த்ரெட்ஸ் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டும். ஏன்னா ஏஐ சைபர் குற்றங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக போகுது. அதை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட போதுமான அளவுக்கு சட்டங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஏஐ மனிதர்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளும், அதை வைத்து ஏகப்பட்ட விபத்துகளும் இல்லாட்டி பெரிய பிரச்சனைகளும் வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும். நம்ம வரி, அதாவது ஏஐக்குன்னு தனியாக ஒரு வரி போட வேண்டியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தி மனித நன்மைக்காக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற நிறைய ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்காங்க. ஏஐ பற்றி மனிதர்களுடைய பயம் எல்லாமே இன்னும் குறுகிய காலகட்டத்திலேயே அதெல்லாம் உண்மைதான், ஏஐ நம்ம பார்த்து பயந்து தான் ஆகணும், ஏஐயால் உருவாகக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும், மனிதன் மறுபடியும் ஏஐக்கு பின்னாடி இல்லாட்டி மெஷின்ஸுக்கு பின்னாடி உயிரை பாதுகாப்பதற்காக ஓட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இன்று நிதர்சனமான உண்மையாக மாறி வருகிறது. நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியா மற்றும் அமெரிக்காவினுடைய நட்பை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் தென்கொரியாவுக்கு உதவக்கூடிய நாடுகள் எங்களுடைய இறையாண்மைக்கு எதிரான நாடுகள் என்பதை மீண்டும் வடகொரியா அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. 100 நியூக்ளியர் வார்ஹெட் வடகொரியாட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் தென்கொரியா மற்றும் அமெரிக்கா ஒன்றிணைந்தார்கள் என்றால் நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி வடகொரியா சொல்லியிருப்பது தான் அடுத்த கட்ட பிரச்சனையாக பார்க்கப்படுது. என்னதான் ஏகப்பட்ட நாடுகளிடையே பிரச்சனைகள், விரோத போக்கை வடகொரியா ஃபாலோ பண்ணாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களை மட்டும் மீட் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லவே மாட்டுக்காரு. ஆல்ரெடி ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே சூப்பராக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை 5-6 வருஷத்துக்கு முன்னாடியோ ட்ரம்ப் அவர்களும் வடகொரியாவினுடைய கிம் அவர்களும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறது பெரிய செய்தியாக இருந்துச்சு. அதன் பிறகு வடகொரியா ஜோ பைடன் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் அமெரிக்காவினுடைய எதிரியாக போர்ட்ரேட் செய்யப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லேக் ஆண்ட்ரியோ அப்படிங்கிறத லேக் அமெரிக்காவாக பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். H1B விசா வச்சு அடுத்ததாக அமெரிக்காவுக்கு உள்ளே நுழைய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் மீண்டும் $1,00,000 சர்வீஸ் ஃபீயாவே நீங்கள் தர வேண்டியதாக இருக்கும் என்கிற சட்டத்தை மீண்டும் தூசி தட்டி வருகிறார் ட்ரம்ப் அவர்கள். நேபாள் பெருவெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 392 இதுவரையிலும் காணாமல் போன, அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் 290 பேர் இன்னும் மிஸ்ஸிங் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. மெக்கா பேக்டுக்குள்ள மெக்கா ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தினாங்களா 3 நாடுகள், துருக்கி, பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா. அதுக்குள்ள பங்களாதேஷ் பாசிட்டிவாக நாங்கள் இணைவதற்கு தயாராக இருக்கோம், எங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் நல்லது நடந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியா கொஞ்சம் எச்சரிக்கையாகவே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான உலக அரசியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய தகவல் பார்த்துருக்கோம். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.